அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் ஒரு உளவியல் மருந்து அப்படின்ற தலைப்புல பல விஷயங்களை இஸ்லாம் கற்றுத் தந்திருக்கக்கூடிய பல உளவியல் சார்ந்த மனநலம் சார்ந்த பல விஷயங்களை பார்த்துட்டு வரோம். அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணத்துல ஒண்ணு, நாம சில விஷயங்களை நம்ம நிரந்தரம் நினைப்போம். நம்முடைய வேலை, நம்முடைய உறவுகள், நம்ம இருக்கக்கூடிய இடம், ஆடை, இது மாதிரி எல்லாம் அது நிரந்தரம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அதை நம்ம அணுகும் பொழுது, திடீர்னு ஒன்று நம்மை விட்டு பிரியும் பொழுது மிகப்பெரிய ஒரு கவலை அடைகிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குன்ஃபி துன்யா க அன்னக கரீப், இந்த உலகத்திலே நீ ஒரு வழிபோக்கனை போல் இரு அப்படின்னு சொல்றாங்க. வழிபோக்கனா யாரு? இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போறோம், ஒரு முக்கியமான தேவைக்காக போறோம். கொஞ்ச நேரம் இருந்துட்டு நாம அந்த இடத்த விட்டு வந்துடுவோம். கொஞ்ச நேரம் தங்கி இருப்போம், அங்க கிடைக்கிறத சாப்பிடுவோம், அதோட கடந்து விடுவோம். இது போல இந்த உலகமே உனக்கு ஒரு நிரந்தரமானது கிடையாது. எப்படி ஒரு வழிபோக்குன்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு கொஞ்ச நேரத்தில் திரும்புவானோ, அது போல இறைவனால் அனுப்பப்பட்ட நாமெல்லாம் ஒரு நாடோடிகள். அந்த மாதிரி கொஞ்ச காலம் இருக்கிறோம், இருக்கிறத அனுபவிச்சுட்டு போயிடுவோம். எதுவும் யாரும் எப்பொழுதும் நிரந்தரம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆழமாக நாம மனதில் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், கவலை, மன அழுத்தம் இதெல்லாம் எல்லாமே இந்த உலகத்துல நம்மை விட்டு போகுது, நாமளும் போறோம் அப்படின்ற இந்த உலகமே ஒரு சுற்றுலாத்தலம் போல இந்த உலகத்துல அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். இருக்கிற வரையும் கிடைச்சதை அனுபவிச்சுட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற அந்த எண்ணம் வரும் பொழுது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு அந்த மன பாதிப்புடன் தப்பித்து விடலாம். அந்த அடிப்படையில எதுவும் யாரும் எப்பொழுதும் நமக்கு நிரந்தரம் கிடையாது. நிரந்தரம் எது என்று சொன்னால் நம்முடைய அந்த உள்ளம், நம்முடைய அமல்கள், நம்மளை படைத்த இறைவன், அவன் தான் நிரந்தரமானவன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும். அப்படி இருந்தோம் என்று சொன்னால் மனம் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு அது ஒரு சிறந்த தீர்வாக அமையும். பல தொடர்ச்சியாக பல விஷயங்களை நாம் அறிந்து நம்மளை பக்குவப்படுத்துவோம். அதற்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு கற்றுத்தந்த விஷயங்கள் துணையாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.